கிறிஸ்தவ பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக அதிமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நடத்தி வந்துள்ளார். அந்த வகையில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா சென்னையில் டிசம்பர் 18ஆம் தேதி நடக்க உள்ளதாக அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் GSLV ராக்கெட் என்ஜின் சோதனை வெற்றியடைந்துள்ளது. 200 வினாடி இலக்கை கடந்து என்ஜின் வெற்றிகரமாக இயக்கி சோதனை நடத்தப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு நரிக்குறவர் நல வாரியத்தின் புதிய அலுவல் சாரா உறுப்பினர்களாக வீரப்பன், ரோஜா, ரவிச்சந்திரன், மணிமாறன், பாபு, குமார், பாண்டியன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை புழல் சிறையில் இருந்து பெண் கைதி ஒருவர் தப்பியோடியுள்ளார். மாலையில் கைதிகள் பதிவேட்டை சரிபார்த்த சிறை போலீசார் ஜெயந்தி எனும் பெண் கைதி மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இறுதி ஊர்வலங்களை நடத்துவது தொடர்பான விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் தமிழக அரசும் காவல்துறையும் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலில் மோதல் சம்பவம் தொடர்பாக ஆந்திர பக்தர்கள் 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களில் 57,192 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி முழுவதும் குப்பைகளை அகற்றும் பணி வேகமாக நடைபெற்று வருவதாகவும் கமிஷனர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வு அதிர்ச்சி அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்குள் மீண்டும் மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்றும் வைகோ கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகே சொத்துக்காக காதல் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவர் பெற்றோருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் உத்தரவின்படி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் மக்களுக்கான நிவாரண உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இது மட்டுமின்றி மிக்ஜும் புயல் நிவாரணத் தொகையாக 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன்படி ரேஷன் கடைகள் மூலமாக இந்த தொகை வழங்கப்படும் என அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை இணைந்து முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை கொண்டு செல்லும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வழங்க திட்டமிட்டுள்ளோம். கனமழையால் ஒரு சில நியாய விலை கடைகளில் பாதிப்புகள் ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்த உணவுப் பொருட்கள் எடுக்கப்பட்டு தற்போது புதிதாக சுத்தமான பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்களுக்கு வழக்கம் போல் அந்த கடைகளில் இடையூறு இல்லாமல், இடைவெளி இல்லாமல் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். அதேபோல முதற்கட்டமாக அனைத்து குடும்பத்தினருக்கும் வீடுகளுக்கே சென்று டோக்கன்கள் வரும் 16ஆம் தேதி முதல் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். நாகூர் தர்கா பெரிய ஆண்டவர் கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்காக தமிழ்நாடு அரசு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டணமின்றி வழங்குவதற்கான அரசாணையை நாகூர் தர்கா பரம்பரை அறங்காவலர் அல்ஹாஜ் செய்யது காமில் சாஹிப், தலைமை நிர்வாக அறங்காவலர் செய்யது முகமது காஜி ஹுசைன் சாஹிப் மற்றும் நாகூர் தர்கா ஆலோசனை குழு தலைவர் செய்யது முகமது கலீபா சாஹிப் ஆகியோரிடம் முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்வில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு, தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு 210 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகளில் கற்பித்தலில் சிறந்த ஆசிரியர்களுக்கு தனியாக கனவு ஆசிரியர் விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதுக்கு ஆன்லைன் வழி தேர்வு நடந்தது. அதில் 8,096 பேர் பங்கேற்றனர். அவர்களில் 1,536 பேர் தேர்வாகி அடுத்த கட்ட தேர்வு எழுதினர். அவர்களில் 964 பேர் தேர்வாகி வகுப்பறை செயல்பாடுகளை நேரில் விளக்கினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் மாநிலங்களுக்கு பெரும் நிதிச்சுமை ஏற்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களை வெளியிட்ட 20 IAS பயிற்சி நிறுவனங்களுக்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
தேசிய சமூக உதவி திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உட்பட தமிழ்நாட்டில் 8 மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் சுமார் 75,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக மக்களவையில் மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தொடர்பான இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு 263 சீன நாட்டவர்களுக்கு விசா வழங்க வேதாந்தா குழுமத்திடம் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட கருப்பு பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.